ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசானில் உங்களுக்கு வந்து ஆர்டரை எப்படி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அமேசான் செல்லர் டேஷ்போர்டில் இருக்கோம். ஸோ இதில் மேலே ஆர்டர் போய்க்கோங்க. ஸோ மேனேஜ் ஆர்டர் கொடுங்க. ஸோ ப்ராடக்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு அட்ரஸ் இல்லை பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து பெண்டிங் காட்டுது. ஸோ பெண்டிங் கிளியர் ஆனவுடனே பேமெண்ட் பண்ணிட்டாலோ இல்லை அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துட்டாலோ அன்ஷிப்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இதில் அன்ஷிப்டு அப்படின்ட்டு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. ஸோ இதில் ஷெட்யூல் பிக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பேக்கேஜ் வெயிட், அதாவது உங்கள் பேக்கேஜோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 100 கிராம் கொடுத்துட்றேன். என்டர் நியூ பேக்கேஜ் டைமென்ஷன், அதாவது அதோட ஹைட்டு அப்புறம் வந்து லென்த்து எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது லென்த்து ஹைட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஐடென்டிஃபை நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கெட் பிக்கப் ஸ்லாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்கப் ஸ்லாட்டில் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க டைம், அதாவது இன்றைக்கி தான் வந்தது ஆர்டரு. ஸோ நாளைக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கே நீங்கள் இதை அனுப்பி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம் கொடுத்துருக்காங்க. 11 AM to 2 PM வந்து ஒரு டைமு, 2 PM to 4:15 PM அது ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த டைம் வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 to 4 கொடுத்துட்றேன். அதாவது ஷிப்பிங் ஃபீஸ் வந்து 47.20 ரூபா அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள் ஷெட்யூல் பிக்கப், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட் ரெக்யூட் ஃபார் திஸ் பேக்கேஜ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டெலிவரி ஸ்லிப் வந்திருக்கும், அதை டவுன்லோட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெலிவரி ஸ்லிப்பில் ஃபஸ்ட்டு பார்கோடு அப்புறம் QR கோடு போட்டிருக்க ஏரியா வந்து நீங்கள் பேக்கேஜுக்கு வெளியில் ஒட்ட வேண்டியது. அதாவது உங்கள் பேக்கேஜ் கவரிங்க்கு வெளியில் இருந்தால் தான் அவங்க ஸ்கேன் பண்ணி இதை ஓகே பண்ணுவாங்க ஆர்டரை. அப்புறம் ரெண்டாவது இருக்கிற அந்த அட்ரஸ் டீட்டெயில் அப்புறம் ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நீங்கள் பேக்கேஜுக்கு உள்ளே வைக்கணும். அதாவது உங்கள் பொருள் பாக்ஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்க வேண்டியது. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ண 2 to 4 அமேசான்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தா போதும். இவ்வளோ தான் ப்ராசஸ் முடிஞ்சுது. தேங்க்ஸ்.